பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ லா யஸ்தஹி யத்ரிப மஸலம் மா பஊதத்தன் ஃபமா ஃபௌகஹா. கொசுவோ அதைவிட மேற்பட்டதையோ உதாரணமாக கூறுவதற்கு அல்லாஹ் தஆலா வெட்கப்பட மாட்டான். அல்லாஹ் தஆலா இருக்கிறானே மனிதர்களுக்கு புரிய வைப்பதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை வேண்டுமானாலும் அல்லாஹ் தஆலா உதாரணமாக சொல்லுவான். ஃபம்மல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ் எது சொன்னாலும் ஃபயலமூன அன்னஹுல் ஹக்கு மிர் ரப்பிஹிம், நிச்சயமாக இது அவர்களுடைய இறைவனிடத்திலே இருந்து வந்த ஹக்கான விஷயம் என்று அவர்கள் அறிவார்கள். அம்மல்லதீன கஃபரு, காஃபிரானவர்கள், நிராகரிக்கக்கூடியவர்கள், ஃபயகூலூன், அவர்கள் கூறுகிறார்கள், மாதா அராதல்லாஹு பிஹாதா மசலா, இந்த உதாரணத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா என்னத்தை நாடுகின்றான் என்பதாக அவர்கள் கூறுகிறார்கள். யுதில்லு பிஹி கசீரா வயஹ்தி பிஹி கசீரா, அல்லாஹ் தாலா இதை கொண்டு பல பேத்தை வழிகேட்டிலே அல்லாஹ் விட்டு விடுகின்றான். பல பேத்தை அல்லாஹ் தாலா இதை கொண்டு அல்லாஹ் நேர்வழியிலே அல்லாஹ் ஆக்கி விடுகின்றான். வமாயுதில்லு பிஹி இல்லல் ஃபாசிகீன், பாவிகளை தவிர வேற யாரையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழிகேட்டிலே அல்லாஹ் தாலா ஆக்கி விடுவது இல்லை என்பதாக அல்லாஹ் தாலா கூறினான். இதில் ஃபாசிகீன் என்றால் யார்? அதுக்கு நிறைய கருத்துக்கள், உலமாக்களுடைய கருத்துக்கள் உங்களுக்கு முன்னால் எடுத்து சொல்லப்பட்டது. சில உலமா பெருமக்கள் காஃபிர்கள் தான் அது அப்படின்னு சொல்கிறாங்க. முஷ்ரிக்கீன்கள் காஃபிர்கள் தான் அது அப்படின்னு சொல்கிறாங்க. சில உலமா பெருமக்கள் இருக்கிறார்களே முனாஃபிகீன்கள் என்பதாக அவர்கள் கூறுகிறார்கள். சில உலமா பெருமக்கள் அஹ்லுல் கிதாப், வேதக்காரர்கள் என்பதாக இந்த மாதிரியும் உலமா பெருமக்கள் இதற்கு விளக்கம் அளிக்கிறார்கள். அப்போ குரானை கொண்டு நேர்வழி அடையக்கூடியவர்களும் இருக்கிறாங்க, குரானை கொண்டு வழிகட்டு போகக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஒமா யுதில்லு பிஹி இல்லல் ஃபாசிகீன், ஆனால் பாவிகள் தான் முனாஃபிகீன்கள், முஷ்ரிக்கீன்கள், காஃபிர்கள், அஹ்லே கிதாபுகள், இவங்க தான் வழி தவறி போவார்கள் அப்படின்னு சொல்லி இப்படி அல்லாஹ் தாலா கூறி காட்டுகின்றான். மூமின்கள் வழி தவற மாட்டாங்க. மூமின்களுடைய சுவாபம் என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சூரத்து ரஅதுல அல்லாஹ் தாலா இருக்கிறானே ஒரு ஆயத்தில் அல்லாஹ் தாலா பேசுவான். அஃபமையாலம் அன்னமா உன்சில இலைக்க மிர் ரப்பிக்கல் ஹக், நாயகமே உங்களுடைய ரப்பிடத்திலே இருந்து உங்களின் பக்கமாக இறக்கப்பட்டதை உண்மை என அறியக்கூடியவர்கள், கமன்ஹுவா அம்மா, அவர்கள் என்ன குருடர்களைப் போல ஆகிவிடுவார்களா? இன்னமா யததக்கரு உலுல் அல்பாப், அறிவாளிகள் தான் இதை விளங்குவார்கள் அப்படி சொல்லி அல்லாஹ் சொல்லுவான். அல்லதீன, அவங்க மூமின்களை பற்றி தான் அல்லாஹ் பேசுகிறான். அவங்க எப்படிப்பட்டவங்க? அல்லதீன யூஃபூன பி அஹ்தில்லா, அல்லாஹ் தாலா இடத்துல செய்து கொடுத்த ஒப்பந்தத்தை அவர்கள் நிறைவேற்றுவார்கள். வலா என்குதூனல் மீசாக், அந்த ஒப்பந்தத்தை அவர்கள் உடன்படிக்கையை முறிக்க மாட்டார்கள். வல்லதீன யஸிலூன மா அமர் அல்லாஹு பிஹி ஐ யூசல், இணைக்க வேண்டும் என்று அல்லாஹ் எதை கட்டளையிட்டானோ அதை இணைப்பார்கள். வயக்ஷௌன ரப்பஹும், தங்களுடைய ரப்பை அவர்கள் பயப்படுவார்கள். வயஹாஃபூன சூஅல் ஹிசாப், விசாரணையினுடைய அந்த கடுமையை அவர்கள் பயப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி இப்படி அல்லாஹ் தாலா மூமின்களை பற்றி பேசி காட்டுகிறான். அந்த சூரத்து ரஅதுல அல்லாஹ் தாலா அந்த மாதிரி பேசுவான். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த முனாஃபிக்குகள், முஷ்ரிக்குகள், காஃபிர்கள், இவர்களை பற்றி அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகின்றான். இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, அல்லதீன என்குதூன அஹ்தல்லா மிம்பாதி மீசாக்கிஹி, அல்லாஹ் தாலா இடத்துல செய்து கொடுத்த ஒப்பந்தத்தை அது உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் அதை முறிக்கிறார்கள் அவர்கள். வயக்தவுன மா அமரல்லாஹு பிஹி, அல்லாஹ் வயக்தவுன மா அமரல்லாஹு பிஹி ஐயூசல், சேர்க்கப்பட வேண்டும் என்று எதை அல்லாஹ் கூறினானோ அதை அவர்கள் துண்டிக்கிறார்கள். வயுஃப்சிதூன ஃபில் அர்த், பூமியில ஃபசாது, குழப்பம் செய்கிறார்கள். உலாய்க ஹுமுல் ஹாசிரூன், இவர்கள்தான் நஷ்டவாளிகள் அப்படின்னு சொல்லி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இருக்கிறானே சொல்லி காட்டுகின்றான். அதாவது எந்த உலமா பெருமக்கள் இது முனாஃபிகீன்களை பற்றி சொல்லப்பட்டது என்பதாக சொல்லுகிறார்களோ
அஹ்ல கிதாபுகளை பற்றி சொல்லப்பட்டது என்பதாக சொல்லுகிறார்களோ, அந்த உலமா பெருமக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அல்லாஹ் தாலா இடத்துல செய்து கொடுத்த ஒப்பந்தத்தை அது உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் அதை முறித்தார்கள் அப்படின்னு சொன்னால், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையை பற்றி, ரசூலுல்லாவை பற்றி எல்லா வேதங்களிலேயும் சொல்லப்பட்டது. தௌராத்தில் சொல்லப்பட்டுச்சு, இஞ்சிலில் சொல்லப்பட்டுச்சு, சபூரில் சொல்லப்பட்டது, எல்லாத்துலேயும் சொல்லப்பட்டது. அவங்களுக்கு எல்லா அடையாளமும் தெரியும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அடையாளங்கள் எல்லாம் தெரியும். எல்லாம் தெரிஞ்சு இருந்தும் கூட, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத்து கொடுக்கப்பட்ட உடனே ஆளா வந்து அவங்க தானே ஏற்றுக்கொண்டு இருக்க வேண்டும். ஆனால் ஏற்றுக்கொண்டாங்களா? ஏற்றுக்கொள்ளலையே. ஏற்றுக்கொள்ளாமல் இல்லா மாஷா அல்லாஹ் சில பேரை தவிர சில பேர் அப்படியே வந்திருக்கிறாங்க. யஹூதியத்தில் இருந்து வந்திருக்கிறாங்க, நஸ்ரானியத்தில் இருந்து வந்திருக்காங்க. ஆனால் பல பேர் வரலை. ஏன் வரலை? அவங்கள தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். வயக்கத்தவுன மா அமரல்லாஹு பிஹி ஐயூசல், சேர்க்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் எதை கட்டளையிட்டானோ அதை துண்டித்தவர்கள். வயுசிதூன ஃபில் அர்து, பூமியில் குழப்பத்தை பண்ண பயலுக. உலாய்கஹுமுல் ஹாசிரு, முனாஃபிக்குகள் அஹ்ல கிதாபுகளை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அப்படி சொல்லி சில உலமா பெருமக்கள் கூறுகிறார்கள். வேறு சில உலமாக்கள், எப்பா இது அஹ்ல கிதாபுகளையோ முனாஃபிக்குகளையோ பற்றி சொல்லப்பட்ட விஷயம் அல்ல. அல்லாஹ் தஆலா பொதுவாக எல்லாத்த பற்றியும் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதாவது பாவா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முதுகாந்தண்டில் இருந்து அல்லாஹ் தஆலா கயாமத் நாள் வரையிலும் வரக்கூடிய எல்லா மனிதர்களையும் அல்லாஹ் தஆலா ஒரு தடவி அல்லாஹ் வெளியில் வர வச்சான். எல்லாம் பொடுசாக இருந்தாங்க. அப்போ அந்த நேரத்திலேயே அல்லாஹ் தாலா அவர்களிடத்தில் கேட்டான், அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்கள் இறைவன் இல்லையா அப்படின்னு கேட்டான். எல்லாரும் காலு பலா, ஆமா அல்லாவே நீதான் எங்களுடைய இறைவன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அப்புறம் உலகத்தில் வந்ததுக்கு அப்புறமேல அல்லாஹ் கிட்ட அன்னைக்கு செஞ்சு கொடுத்த வாக்குறுதி அதெல்லாம் என்னப்பா ஆச்சு? எவ்வளவோ பேர் ஈமான் இல்லாதவங்க இருக்காங்களா இல்லையா? ஈமான் கொண்டவர்களும் இருக்கிறார்கள், ஈமான் கொள்ளாதவர்களும் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் தாலா இடத்துல செய்து கொடுத்த வாக்குறுதி எல்லாம் என்ன ஆச்சு? அவங்கள தான் அல்லாஹ் சொல்கிறான். அல்லதீன யன்குதூன அஹ்தல்லாஹ் மின் பஅதி மீசாகிஹி, அல்லாஹ் தாலா இடத்துல செய்து கொடுத்த ஒப்பந்தத்தை அது உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் அவர்கள் முறிக்கிறார்கள். வயக்தஊன மா அமரல்லாஹு பிஹி, அல்லாஹ் தஆலா வயக்தஊன மா அமரல்லாஹு பிஹி ஐயூசல், சேர்க்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் எதை கட்டளையிட்டானோ அதை துண்டிக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா உறவு முறைகளை பற்றியெல்லாம் அல்லாஹ் தஆலா துண்டிக்கக்கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய கட்டளை. ஆனால் உறவு முறைகளை துண்டிக்கிறது. வயுஃப்ஸிதூன ஃபில் அர்து, பூமியில் ஃபசாது பண்ணுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறாங்க. அப்படி சொல்லி இப்படி அல்லாஹ் தாலா அவங்கள எல்லாத்த பற்றியும் பொதுவாக அல்லாஹ் தாலா பேசுகிறான் அப்படின்னு ஒரு சில உலமா பெருமக்கள், அல்லாமா ஜமக்ஷரி ரஹ்மத்துல்லா அலைஹி போன்ற உலமா பெருமக்கள் இந்த மாதிரி இந்த ஆயத்திற்கு இப்படி விளக்கம் அளிக்கின்றார்கள். அல்லாமா அபுல் ஆலியா ரஹ்மத்துல்லா அலைஹி அவங்க சொல்கிறாங்க, முனாஃபிக்குகளை பற்றி தான் அல்லாஹ் தாலா சொல்கிறான். முனாஃபிக்குகள் கிட்ட ஒரு 6 விதமான தன்மைகள் அவங்கள்ட்ட இருந்துச்சு. 6 விதமான தன்மைகள். அவன் பேசுனா பொய் தான் பேசுவான். முனாஃபிக்குடைய அடையாளம் இதா ஹத்தஸ கதிப, பேசுனா பொய் தான் பேசுவான். வைதா வாழ்த அஹ்லஃப, வாக்குறுதி கொடுத்தா வாக்குறுதியை நிறைவேற்ற மாட்டான், வாக்குறுதிக்கு மாறு செய்வான். வைதா துமின ஹான, அமானிதம் கொடுத்து வச்சா அமானிதத்தில் மோசடி செய்வான். 3 அடையாளங்கள் ஆயிடுச்சா முனாஃபிக்கு? இது இல்லாமல் 3 அடையாளம். அந்த 3 அடையாளத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஆயத்தில் அல்லாஹ் தாலா சொல்லியிருக்கிறான். இது அபுல் ஆலியா ரஹ்மத்துல்லா அலைஹி சொல்கிறாங்க. இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லியிருக்கிற முனாஃபிக்குடைய வேறு 3 அடையாளம் என்ன அப்படின்னா, வாக்குறுதிக்கு, அதாவது அல்லாஹ் கிட்ட செய்து கொடுத்த அந்த ஒப்பந்தத்தை அவன் முறிப்பான். இது ஒரு அடையாளம் அல்லாஹ் இதில் சொல்லுவார். அல்லாஹ் தஆலா சேர்த்து கொண்டு வாழ வேண்டும் அப்படின்னு அல்லாஹ் எதை சொன்னானோ அதை முறிச்சிட்டு வாழுவான். இது ஒரு அடையாளம்.
பூமியில் ஃபசாது பண்ணுவான், குழப்பத்தை உருவாக்குவான். வயுசிதூன ஃபில் அர்த். இந்த அடையாளம் ஹதீஸில் சொல்லப்பட்ட 3 அடையாளம் அண்டு இதில் சொல்லப்பட்ட 3 அடையாளம், மொத்தம் 6 அடையாளம். இது முனாஃபிக்குகளுடைய அடையாளம். முனாஃபிக்கை பற்றி அல்லாஹ் தாலா பேசுகிறான் அப்படின்னு அபுல் ஆலியா ரஹமத்துல்லா அலேஹி கூறுகிறார்கள். உலாய்க ஹுமுல் ஹாசிரூன், இவர்கள்தான் நஷ்டவாளிகள் அப்படின்னு சொல்லி இப்படி அல்லாஹ் தாலா கூறுகிறான். இந்த ஹாசிரூன் அப்படிங்கிற வார்த்தையில் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்க ஒரு விளக்கம் சொல்கிறாங்க. அதாவது குரானில் எங்கெல்லாம் காஃபிர்களை பற்றி முஷ்ரிக்குகளை பற்றி பேசப்படுகிறதோ அந்த இடத்துல உலாய்க ஹுமுல் ஹாசிரூன் என்று அல்லாஹ் தாலா கூறினான் அப்படின்னு சொன்னால் நரகவாசிகள் அப்படிங்கிற அர்த்தம் அதற்கு வந்துவிடும். ஹாசிரூன் அப்படிங்கிறத வச்சு அல்லாஹ் தாலா எங்கே மூமின்களை பற்றி பேசுகின்றானோ அந்த இடத்துல அல்லாஹ் தாலா உலாய்க ஹுமுல் ஹாசிரூன் அப்படின்னு அல்லாஹ் தாலா கூறினான் அப்படின்னா பாவிகள் என்பதாக அதற்கு விளக்கம். பாவிகள், பாவம் செய்தவர்கள் அப்படின்னு சொல்லி அதற்கு விளக்கம் அப்படின்னு ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்க கூறுகிறார்கள். அப்போ 3 தரப்பு உலமா பெருமக்கள் இதில் விளக்கங்கள் சொல்கிறாங்க. ஒவ்வொரு தரப்பு உலமா பெருமக்களுடைய கருத்தின் அடிப்படையில் உலாய்க ஹுமுல் ஹாசிரூன் அப்படிங்கிறதுக்கு வெவ்வேறு அர்த்தங்கள் கிடைக்கும். வெவ்வேறு அர்த்தங்கள் யார் எந்த விளக்கம் சொல்கிறாங்களோ அதுக்கு தோதுவாக உலாய்க ஹுமுல் ஹாசிரூன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் செய்ய வேண்டியதாக இருக்கும். ஆக மொத்தத்தில் அல்லாஹ் தாலா இவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது உலாய்க ஹுமுல் ஹாஸ், இவங்கெல்லாம் நஷ்டவாளிகள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலா கூறி காட்டுகிறான். பிறகு அடுத்த ஆயத்து, கைஃப தக்ஃபுரூன பில்லாஹ் வ குன்தும் அம்வாத்தன் ஃபஅஹ்யாக்கும் சும்ம யுமீத்துக்கும் சும்ம யுஹீக்கும் சும்ம இலைஹி துர்ஜஊன. அல்லாஹ் தாலா எவ்வளோ பெரிய ஆற்றல் கொண்டவன், உயிர் கொடுப்பவன் அவன்தான், மரணத்தை கொடுப்பவன் அவன்தான், மரணத்துக்கு பின்னால் மறுபடியும் உயிர் கொடுப்பவன் அவன்தான், அவனிடத்திலே தான் போக வேண்டியது இருக்கிறது. அல்லாஹ் தாலா அதை பற்றி இந்த ஆயத்தில் அல்லாஹ் தாலா பேசுவான். அது இன்ஷா அல்லாஹ் பிறகு உங்களுக்கு சொல்லப்படும். சுப்ஹானல்லாஹி.